இங்க வாங்க தங்கம், இங்க வா, இங்க வா. சூரியனை பத்தி சொல்றீங்க, வா. சூரியனை பத்தி இங்க பாருங்க. சரி, நீங்க நல்லா கவனிச்சுங்க. அல்லாஹ்வுடைய படைப்புகளை பாக்குறப்ப எல்லாம் ஈமானுடைய பார்வையில பார்த்து பழகுங்க. மாஷா அல்லாஹ் தானே படைச்சிருக்கிற, எவ்வளவு அற்புதமா படைச்சிருக்கிறான் அப்படிங்கிற அந்த மாஷா அல்லாஹ்னு வார்த்தை சொல்றது, சுபஹான் அல்லாஹ்னு சொல்றது. நம்ம சுபஹான் அல்லாஹ் மாஷா அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போது மட்டும்தான் சொல்லணும் கிடையாது. இது போன்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒரு சூரியனை பாருங்க, அவ்வளவு ஒரு பிரகாசமா. ஏன்னா உலகத்துக்கே அல்லாஹு தாலா ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு படைப்பாக படைச்சிருக்கிறான், உண்மைதானேமா? ஆனா இந்த சூரியன் தன்னிச்சையா செயல்பட முடியுமா? இப்ப நம்ம என்னன்னா சூரியனா சூப்பர்மா, சூரியனா காலையில உதிக்கும் மாலையில மறையும் அப்படிங்கிற பொதுவான கண்ணோட்டத்திலே பாக்காதீங்க. அல்லாஹ் நாடி உதிக்குது, அல்லாஹ் நாடி மறையுது. அதே மாதிரி சூரியன் அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவிற்கு இணங்கதான் செயல்படுது. குர்ஆன்ல வருமா, வஷம்சு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹான்னு சொல்லுவான். சூரியனை அல்லாஹ் தஆலா இப்படித்தான் செயல்பட வச்சிருக்கான். அல்லாஹ் என்ன உத்தரவிட்டு இருக்கிறானோ, அல்லாஹ் என்ன கட்டளை இட்டிருக்கிறானோ அதுக்கு செயல்படும் சொல்லுவான். தாலிக தக்தீருல் அஸீஸுல் அலீம், இது நான் தான் முடிவு செஞ்ச ஒரு விஷயம். அப்ப இந்த சூரியன் மறையுது மாஷா அல்லாஹ், சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி சமயத்துல மாஷா அல்லாஹ்னு சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, சுப்ஹான் அல்லாஹ். நம்ம வியப்பான விஷயங்களை பார்க்கும்போது செம்மல்ல, வேற லெவல், சான்ஸே இல்ல, இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, அதோட மாஷா அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னா நம்மளுக்கு நன்மை பதிவு செய்யப்படும். அல்லாஹ் சந்தோஷப்படுவானா மாட்டானா? நம்ம படைப்புகளை பார்த்து அதை நம்ம சிந்திச்சு படைத்தவனான அல்லாஹ்வை அறியணும். இந்த மாதிரி படைப்புகளுடைய இதெல்லாம் பார்த்து படைச்ச அல்லாஹுவின் ஆற்றலை, அவனுடைய வல்லமை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அறிஞ்சுக்க முடியும். இங்க சூரியனை பத்தி நபி இன்னொன்னு சொன்னாங்க, அஷ்ஷம்ஸு வல் கமரு ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ்னாங்க. சூரியனும் சரி சந்திரனும் சரி அல்லாஹுவினுடைய மாபெரும் அத்தாட்சிகள். அத்தாட்சிகள் எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவன் தான் இந்த உலகத்தை படைத்தான் என்பதை எல்லாம் புரிவதற்கு பெருசா நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி படைப்புகளை பார்த்தாலே மாஷா அல்லாஹ் அல்லாஹுவின் ஆற்றலை விளங்க முடியும். புரிஞ்சா? அதே மாதிரி சூரியன் சஜிதா செய்யும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறாமா, யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். சூரியனு, சந்திரனு, மரம், பறவை, கால்நடைகள் எல்லாமே அல்லாஹ். ஏன்னா குர்ஆன் நல்லா தெளிவா இன்னும் சொல்லவா, சூரியன் தஸ்பீஹ் செய்யும். குர்ஆன் நல்லா சொல்றான். ஆனா அது எப்படி தஸ்பீஹ் செய்யும் என்பதை நம்மால் என்ன செய்ய முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டா நாங்க ஈமான் கொண்டுட்டோம், அல்லாஹ் சொன்னா நாங்க